ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் ரொம்பவே பசி எடுத்தது. ஸோ என்னதான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும்போது அப்போ தான் வீட்டில் பாஸ்தா இருந்தது ஞாபகம் வந்தது. ஸோ 2 கப் பாஸ்தா எடுத்தாச்சு. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் இந்த 2 கப் பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. பாஸ்தா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு மேலே எப்போவுமே கொதிக்க விடாதீங்க. ஸோ தண்ணியில் 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சாலே போதும். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா உதிரி உதிரியாக வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம். இப்போ ஆனியன் வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் நீள நீளமாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாஸ்தா குக் பண்ணும்போது அதில் 2-3 டாப்ஸ் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ குழஞ்சிடாது. நெக்ஸ்ட் இது போல் தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்து இதையுமே நீளமாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் இது போல் துருவி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பாஸ்தா இதுக்கடையிலேயே நல்லா உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இதை வடிகட்டி ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து கேபேஜும் அதே போல் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்தா அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. பட் என்றைக்காவது ஒரு நாள், அதாவது மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம். அதையும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேபேஜ் அண்ட் கேரட் ஆட் பண்ணிட்டாச்சு. இப்போ இதை தாளிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலுமே நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மட்டன் மசாலா 3 ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இடையில் தோசைக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 எக்கு உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்குக்கு தேவையான சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது போல் எக்கு வந்து தனியாக பொடி மாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாஸ்தாவில் ஆட் பண்ணோம்னா முட்டை வந்து அதிகமாக மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ முட்டை ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இதுக்கிடையில் நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் அண்ட் மசாலாஸ்லாம் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டை ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. சேம் டைம் நமக்கு வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலாஸோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ணுறோம். பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. ஸோ பாஸ்தா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்ததுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட எக் பொடி மாஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது போல் நம்ம ஆட் பண்ணுறதுனால முட்டை உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஃபைனலாக மல்லி இலைகள் தூவி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். பாஸ்தாவா பிரியாணியான்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டாச்சு. இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா ஃபோர்க்கில் வரவே மாட்டேங்குது. ஸோ என்னடா பண்ணுறது, இப்படி பசியில் இருக்கும் போது இந்த ஃபோர்க் நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கைகளை சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.